ஸ்பீச் என்பதறிந்தோம், அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் என்ற வரிகளுக்கேற்ப இந்த இனிய நன்னாளில் குடியரசு தின விழா பற்றி பேச வருகிறார்கள் எமது பள்ளி மாணவிகள். மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அழகாய் நிறைந்து ஆளாய் திரிந்து பறந்து சிறந்து செம்மாக சிறப்பி வந்து நிற்பவர். மன்னாரும் மாசியின்றி மக்களுக்கு தொட்டு செய்ய பிறந்தவர். மன்னராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி வந்த தினம், ஆனந்தமான மக்களாட்சி மலர்ந்த தினம், நம் பாரதம் குடியரசாக மாறிய தினம், அதுவே நம் குடியரசு தினம். உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தையும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சாதி மதம் மொழி கடந்து வேற்றுமையில் ஒற்றுமை கண்டு தலைவர்கள் தியாகம் கலந்து விடுதலை பெற்றது நம் தாய்நாடு. இந்த பொன்னான தருணத்தில் இந்த குடியரசு தினத்தை பற்றி பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஜனவரி 26வது குடியரசு தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடுகிறோம். குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படும். இந்தியா 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த பிறகு நாட்டிற்கான அரசியலமைப்பு படியே இந்தியாவின் முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் நடத்தப்பட்ட குழு இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவை உருவாக்கியது.
எனது அருமை மாணவ செல்வங்களுக்கும் இவ்விழாவினை காண வந்த பெற்றோர்களுக்கும் பத்திரிகை நிருபர்களுக்கும் ஜமாத் பெரியோர்களுக்கும் குடியரசு தின விழாவின் காலை வணக்கத்தினை முப்பள்ளிகளின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். 1950ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் நாள் நம் நாடு குடியரசு நாடாக மாறியது. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட்டு மக்களாட்சி முறை மலர்ந்தது. மக்களாட்சியில் மக்களுக்கு எழுத்துரிமை, பேச்சுரிமை, வாக்குரிமை, கருத்துரிமை போன்ற உரிமைகள் உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய எழுத்துரிமை, பேச்சுரிமை, கருத்துக்களை சொல்லும் உரிமைகளை நாம் இழந்து வருகின்றோம். ஆட்சியில் இருப்பவர்கள் என்ன தவறுகள் செய்தாலும் நாம் அதை தட்டி கேட்கவோ எதிர்கேள்வி கேட்கவோ கூடாது. மீறி கேட்டால் நமக்கு கோர்ட்டில் வழக்குகளும் சிறை தண்டனையும் கிடைக்கும். இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தது யார் குற்றம்? அமைச்சர்கள் சரியில்லை, எம்எல்ஏக்கள் சரியில்லை, எம்பிக்கள் சரியில்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருப்பதால் என்ன பயன்? தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்தது நம் குற்றமே. நம் நாட்டை ஆட்சி செய்பவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்? நன்கு படித்தவரை, நல்ல பண்புள்ளவரை, சேவை மனப்பான்மை உள்ளவரை, நேர்மையானவரை, நம் தாய் நாட்டை நேசிக்கும் தேசப்பற்றும் இறை நம்பிக்கையும் உள்ளவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நம் இந்திய தாய் திருநாட்டில் இந்து, இஸ்லாம், கிறிஸ்துவம், பௌத்தம், சமணம் போன்ற பலதரப்பட்ட மதங்கள், இனங்கள், மொழிகள், ஜாதிகள், கலாச்சார வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டு உணர்வுடன் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம். நல்ல வேதங்கள் பிறந்த இடம் பாரதம். ஆற்று வளம், சோற்று வளம் கொஞ்சமா, இல்லை ஆன்மீக தத்துவங்கள் பஞ்சமா? நாம் ஜாதி மத வேறுபாடுகளை மறந்து வாழ நினைத்தாலும் அரசியல்வாதிகள் சிலர் தங்களின் சுய லாபத்திற்காக, அரசியல் பதவிக்காக ஜாதி மத கலவரங்களை ஏற்படுத்தி வருகின்றனர். இதற்கு சரியான தீர்வு சட்டம், கடுமையான சட்டங்கள். சட்டங்களை கடுமையாக்கினால் குற்றங்கள் குறையும். அரபு நாடுகளில் குற்றங்கள் மிக மிக குறைவு. காரணம் கடுமையான சட்டங்கள் மற்றும் கடுமையான தண்டனைகள். எனவே அரபு நாடுகளை போன்ற சட்டங்கள் நம் நாட்டிலும் இயற்றப்பட வேண்டும். எல்லா மதங்களும் அன்பையும் மனித நேயத்தையுமே போதிக்கின்றன. தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது பகவத்கீதை. பக்கத்து வீட்டுக்காரர்கள் பசியோடு இருக்க நல்ல உணவு உண்ணக்கூடாது என்கிறது திருக்குர்ஆன். ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்கிறது பைபிள். மாணவர்களாகிய நமது லட்சியம் என்ன? உள்ளுவதெல்லாம் உயர்வுகள் என்ற நோக்கோடு உயர்ந்த கல்வி கற்று உயர்ந்த பதவிகளில் அமர்வதை நாம் லட்சியமாக கொள்ள வேண்டும். ஈழக்கரை நகரில் பிறந்து வளர்ந்த முஸ்லிம் மாணவ மாணவிகள் அரசு வேலைகளில் உள்ளார்களா என்பது கேள்விக்குறி. இவர்கள் யாரும் அரசு வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி எடுப்பதும் இல்லை, அதை ஒரு பொருட்டாக மதிப்பதும் இல்லை. என்ன காரணம்? ஈழக்கரை நகரில் தாசிம் பீவின் மகளிர் கல்லூரி இல்லை என்றால் இங்குள்ள முஸ்லிம் மாணவ மாணவிகள் கல்லூரி படிப்பை படித்திருக்க மாட்டார்கள் என்பது 100% உண்மை. பெண் கல்விக்கு பெற்றோர்கள் தடைக்கற்களாக இல்லாமல் மைல்கற்களாக இருக்க வேண்டும். கல்வி இல்லாத பெண் களநிலம் போன்றவள். அங்கு புல் விளையுமே தவிர நல்ல புதல்வர்கள் விளைய மாட்டார்கள். ஒரு ஆண் உயர்ந்த கல்வி கற்றால் அவன் மட்டுமே வாழ்க்கையில் உயர்வான். ஒரு பெண் உயர்ந்த கல்வி கற்றால் அவள் குடும்பமே வாழ்க்கையில் முன்னேறும் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். போதையின் பாதையில் இன்றைய மாணவர்களும் இளைஞர்களும் சீரழிந்து வருகின்றனர். யார் காரணம்? கண்டிக்காத பெற்றோர்களா, இல்லை கண்காணிக்காத பெற்றோர்களா, இல்லை இதை கண்டு கொள்ளாத அரசாங்கமா? இரவு 10 மணிக்கு மேல் மாணவர்களை, அதாவது உங்கள்
எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. இந்த இனிய நமது இந்திய நாட்டின் 76வது குடியரசு தின விழாவை சிறப்பாக கொண்டாடி வரும் நமது இஸ்லாமியா கல்வி நிறுவனம் காலையில் தேசிய கொடியேற்றி இங்கு அமர்ந்திருக்கும் நமது டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திரு முகமது நாசர் அவர்களே, இந்த விழாவிற்கு வருகின்ற தெற்கு தெரு ஜமாத் தலைவர் உமர் அப்துல் காதர் களஞ்சியம் அவர்களே, செக்ரட்டரி சையத் இப்ராஹிம் அவர்களே, என்னுடைய சகோதரரும் கவுன்சிலருமான MMK முகமது காசிம் அவர்களே, எனது இளைய சகோதரர் MMK ஜமால் இப்ராஹிம் அவர்களே, ஜனாப் முகமது காசிம் அவர்களே, நமது ஹனி மஹாலின் உரிமையாளர் அவருடைய புதல்வி ஃபாத்திமா அவர்களே, மற்றும் இங்கு பெருந்திரளாக வருகின்றிருக்கும் எனது அருமை பெற்றோர்களே, முப்பள்ளிகளின் ஆசிரியர்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே, முதல்வர் அவர்களே, நாம் இந்த குடியரசு தின விழாவின் நிகழ்ச்சிகளையும் அதன் சிறப்புகளையும் உள்ளபடியே மிக அழகாக நமது மாணவிகள் உங்கள் முன் எடுத்துரைத்தார்கள். இந்த குடியரசு தின விழாவின் நோக்கத்தையும் இந்த ரிப்பப்ளிக் டே என்றால் என்ன அப்படிங்கிறத மிக அழகாக அந்த மாணவர்கள் உங்களிடம் எடுத்துரைத்தார்கள். நாம் இந்த குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, இது போன்ற விழாக்களை நாம் கொண்டாடுவதன் மூலமாக அந்த எத்தனை இழப்புகளை சந்தித்து, எத்தனை தியாகங்களை நாம் செய்து, எத்தனை உயிர் பலிகளை கொடுத்து இந்த நமது நாட்டின் சுதந்திரத்தை நாம் பெற்றோம். இந்த குடியரசு தின விழாவின் உண்மையான கான்ஸ்டிடியூஷன், இந்த நாட்டிற்காக நமக்காக எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷன் நமக்கு வழங்கிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முன்னாடி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாருக்கும் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாம் எல்லாரும் என்ன செய்யறோம்னா, நமக்கு இந்த நாட்டு வழங்கப்பட்ட உரிமைகள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். உரிமைகளுக்காக போராடி கொண்டிருப்போம். ஆனா நாம் இந்த நாட்டுக்காக என்ன கடமைப்பட்டு இருக்கிறோம்? நாடு உனக்கு என்ன செய்தது தம்பி, அதை இல்லாம நாடு உனக்கு என்ன செய்தது என்று நம்பி இல்லாமல் நீ அதற்கென செய்தால் தம்பி என்று அழகான ஒரு பாட்டு உண்டு. அதுபோன்று நாம் நாட்டுக்காக என்ன செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம், இந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் என்ன, இதற்கு முன்பாக பேசிய நமது இஸ்லாமியா உயர்நிலைப் பள்ளி மாணவி மர்ஃபுல்லா, அந்த அரபு நாட்டு சட்டம் நம் நாட்டிற்கு தேவை என்று கூறிவிட்டு சென்றால் அந்த செல்வி, அப்படி ஒன்றும் தேவைப்படாது என்று நினைக்கிறேன். நமது நாட்டு சட்டமே போதுமானது, அதை சரியாக செயல்படுத்தினால் போதும். அந்த சட்டத்திட்டங்களை, அந்த உரிமைகளை சரியாக செயல்படுத்தினால் நமது நாட்டு சட்டத்தை விட ஒரு அருமையான டாக்டர் அம்பேத்கர் வடிவமைத்த அந்த சட்டம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம், மிக சிறப்பான சட்டம். இந்த சட்டங்களை ஆள்வது, அந்த சட்டங்களை செயல்படுத்துவது யார் என்பதுதான் இன்றைய கேள்விக்குறி. இன்றைக்கு நம் முன்பாக அமர்ந்திருக்கும் எனது கல்லூரி நண்பரும் மாவட்ட துணை கண்காணிப்பாளரான நாசர் அவர்கள், அதே சட்டத்துறையில் சட்டத்தை செயலாற்றக்கூடிய ஒரு அதிகாரியாக இன்று அமர்ந்திருக்கிறார். இது போன்ற ஒரு அதிகாரத்தை நோக்கிதான் நாம் நகர வேண்டும் என்று நான் ஒவ்வொரு
மேடைகளிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நான் உங்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். அதற்கு முன்னால் பேசிய மாணவி அதே போல அழகா சொல்லிவிட்டார் சென்றால் மேலும் உங்களது குழந்தைகளை வெளியே அனுப்பாதீர்கள் என்று. நான் 10 மணிக்கு தான் வெளியே அனுப்ப ஆரம்பிக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போறதே இரவு 10 மணிக்கு தான் செல்கிறான். விடுத்த பிறகுதான் வீட்டுக்குள்ள வரான். இதுதான் கீழக்கரை சூழ்நிலை. பெற்றோர்கள் கொஞ்சம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. நமக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை எல்லாவற்றையும் இழந்துவிட்டு என்ன பண்றீங்க? கையேந்தி நிற்கிறோம். நமக்கு எதுவுமே கிடைக்கப்படவில்லை. நமது உரிமைகள் மறுக்கப்படுகிறது. நமக்கு நியாயங்கள் மறுக்கப்படுகிறது. இப்படி எல்லாவற்றுமே இருந்து இழந்து விட்டு நாம் துடித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இந்த பராசக்தியில சுவாதி கணேசன் ஒரு பாகத்து வரும். எல்லாவற்றையும் இழந்து விட்டு கடைசியில சொல்லுவான், கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா, இல்லைத்தான் பொன்னைத்தான் எனக்குத்தான் கொடுத்துத்தான் ரச்சித்தானா. இப்படி எதுவுமே செய்யவில்லையே. அந்த மாதிரி குழந்தை கடைசியா என்ன சொல்லுவான்? பல்லைத்தான் திறக்கத்தான் பதுமத்தான். இப்படி என்ன சொல்றோம்? பல்லை திறந்து கொண்டு அடுத்தவர்களிடம் பல்லை காட்டிக் கொண்டு நாம் இருக்கிறோம். ஆட்சியாளர்களிடம் அதிகாரமிக்கவர்களிடம் நமக்கு எங்கே அந்த அதிகாரத்தை நோக்கி செல்வது? இது போன்ற அதிகாரத்தை நாம் எப்போது அமர்வது? இந்த அதிகாரம், இந்த ஆட்சி, இந்த நமது நாடு என்ற உணர்வு யாருக்குமே இல்லை. இது என் நாடு, இது நமது நாடு, நமது இந்தியா, நமது பாரதம், இதை நான் ஆள வேண்டும், அதிகாரம் நம் கையில் வர வேண்டும். எங்கே? வெறும் சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு என்னை நோக்கி வந்தால் போதும், அதிகாரம் எல்லாம் தேவையில்லை. சொல்ல கொதிக்கிறதால் நெஞ்சம் வெறும் சோற்றுக்கு வந்ததடா மஞ்சம்ங்கிற மாதிரி சோற்றுக்காக அலைந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்யறோம்? நமது ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் இதற்கு முன்னாடி நமது இந்தியாவை மன்னர்கள் ஆண்டார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் ஆண்டான். அதற்கு பிறகு மக்களே ஆளக்கூடிய மக்களாட்சி முறை கொண்டு வரப்பட்டது. இவை எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல நூறாண்டுகள் ஒவ்வொரு ஆட்சி காலங்களும் மாறிக்கொண்டே இருக்கும், மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதற்கு பிறகு யார் ஆழ்வார்கள் என்று தெரியாது. ஆனால் நாம் அப்படியே இருப்போம், வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருப்போம். இதுதான் இன்றைய யதார்த்தமான நிலை. நமது ஆட்சியாளர்கள் நமது மீது அடக்குமுறைகளை ஏவுவார்கள். அந்த கட்டபொம்மன் ஆட்சியாளர் வெள்ளையரை பார்த்து கேட்டான், வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, வரி வட்டி கிஸ்தி உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி என்று வெள்ளையரை பார்த்து கேட்டான். என்னுடன் வயலுக்கு வந்தாயா, ஏக்கல் நினைத்தாயா, நாட்டு நட்டாயா? இப்படி ஒவ்வொரு வீர தர்மிய கேள்விகள் வெள்ளையரை பார்த்து கேள்வி கேட்கப்பட்டு நமது இந்தியா குடியரசானது. ஆனால் இன்று கேள்வி கேட்க முடியுமா? கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறோமா? உனக்கு இந்த நிர்வாகம் என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலைமையில் இருக்கிறோம். வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் குறிக்கோள். பணம் சம்பாதிக்கணும். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டா என்ன, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. இப்படி இந்த நிலைமையில தான் இருக்கிறோம். சரி, நீ உனக்கு ஆட்சியை கொடுத்தா நீ ஆட்சியை சரியா செய்வியாங்க? செய்ய முடியாது. ஒரு நகராட்சி நிர்வாகத்தை நம்மால் சரியா செய்ய முடியுதா? ஒரு ஊராட்சி நிர்வாகம், ஒரு கவுன்சிலர், எத்தனை கவுன்சிலர் தன் பணியை சிறப்பாக செய்யறோம்? எத்தனை
மாமன்ற உறுப்பினர், எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் தன் பணியை சிறப்பாக செய்றாங்க. இப்படி நகராட்சியே நாசமா கிடக்குது. இவங்க கையில நம்ம இந்திய ஆட்சியை, தமிழக ஆட்சியை கையில கொடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு அது நமக்கு சரியான அறிவுரைகள் கிடையாது, சரியான சிந்தனைகள் கிடையாது. சரியான சிந்தனைகள் நமக்கு வரவில்லை. நமது பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா IAS IPS கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நண்பர் நாசர் அவர்கள் டிஎஸ்பி நாடாக நேரம் போய் டிஎஸ்பி ஆகல, அதற்காக அவர் உழைத்தார். அவர் ரத்தத்தில் தான் போலீஸாக ஆக வேண்டும் என்று படிக்கும் போதே இருந்தது. நாங்கள் எல்லாம் படிக்கும் போது நான் போலீஸாக ஆக வேண்டும் என்று அவர் ஒரு வைராக்கியத்தோடு படித்தார். படித்த முடிந்தவரோடு ஒரு இசையானால் சப் இன்ஸ்பெக்டராக சென்னையில் சேர்ந்தார். பிறகு படிப்படியாக இன்ஸ்பெக்டர் ஆகி இன்றைக்கு டிஎஸ்பி ஆகிறது. அடுத்தது எஸ்பி ஆகி இன்னும் பல பதவி உயர்வுகளை பெறுவார். அவருக்காக இந்த சமுதாயத்துக்காக பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யறோம்? எதுவுமே செய்யறதில்லை. வெறும் வேடிக்கை பார்த்து கொண்டு, குறைகள் சொல்லிக்கொண்டு பேஸ்புக்ல, இன்ஸ்டாகிராம்லையும் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். வீட்டில் சாப்பாடு சொல்றதுக்கும், குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கும், குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுறதுக்கு கூட நேரம் இல்லாத தாய்மார்களாக இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் நேரம் இருக்கும், ஆனா அந்த குழந்தைகளை கவனிக்கிறதுக்கு நேரம் இருக்காது உங்களுக்கு. இதுதான் இன்றைய நிலை. தயவுசெய்து தாய்மார்களே, இன்று நமது பள்ளியில் ஆரம்பித்த அந்த IAS IPS கோச்சிங்ல பாத்தீங்கன்னா மிக சொற்பாளர்கள் தான் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மாணவர்களும் ஒரு வைராக்கியத்தோடு நான் கண்டிப்பாக IPS ஆபீசர் ஆவேன், IAS ஆபீசர் ஆவேன் என்று பெற்றோர்கள் அழைத்துக் கொண்டு வந்து விட்டிருக்காங்க. அந்த பெற்றோர்களுக்கு முதல்ல நான் நன்றியை வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இது போன்ற அனைத்து பெற்றோர்களும், அனைத்து மாணவர்களும் முன்வந்தால் இந்த நாடு, இந்திய நாடு மிக தலைச்சிறந்த நாடாக, நமது நாடாக, நமது பாரதமாக, நாம் ஆட்சி புரியும் நாடாக, நாம் பெருமையாக காலனை தூக்கிக் கொண்டு நம் தெருவில் நடக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்ற முடியும் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு, இன்னும் நிறைய கலை நிகழ்ச்சி நடப்பதால் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த். Thank you very much, sir, for your valuable speech. உன்னதமான உற்சாகமான வார்த்தைகளால் உத்வேகத்துடன் பேசிய அனைவரையும் மகிழ்வித்த எம் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய A. முகமது நாசர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி மகிழ்விக்கிறார்கள். நன்றி. It's my great privilege and pleasure to give the memento to our honorable chief guest. Our honorable correspondent sir, giving mementos to the chief guest. நினைவு பரிசு சிறப்பாக வழங்கப்பட்டன. நன்றி. To invite our chief guest to share his inspiring thoughts with us on this remarkable day. என் கடற்பணி செய்து கிடைப்பதே என்ற உயர்ந்த வாக்கிற்கேற்ப தன் வாழ்நாள் முழுவதையும் நம் நாட்டில் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம். அருளும் சமாதானமும் சாந்தியும் அனைவருக்கும் உண்டாவதாக. இங்கே இந்த 76வது குடியரசு தினத்தை நாம் இங்கே சிறப்பாக இஸ்லாமிய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி ஆல்ரெடி ரொம்ப நாளாக எனக்கு
டியூவில் இருந்தது. டியூனா என்னுடைய நண்பர் திரு இப்ராஹிம் அவர்கள் ஏற்கனவே எனக்கு இந்த குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள கோரிக்கை விடுத்திருந்தார். அது இங்கே நான் ராமநாதபுரம் போஸ்டிங் வந்த பிறகுதான் இங்கே இந்த பள்ளியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நினைத்தாலும் தெரியவில்லை. அதனால் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்துக்கே நான் மாற்றுதலாகி வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன். அவரை பற்றி இங்கே சில வார்த்தைகள் கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன். உங்களுடைய இந்த முப்பள்ளிகளினுடைய தாளாளர் அவர்கள் பல சிறந்த குணங்களை கொண்டவர். பார்த்தீங்கன்னா இளமையில பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி உங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் ஒரு சிந்திக்கக்கூடிய சில நல்ல வார்த்தைகளையும் நல்ல ஒரு அறிவுரைகளையும் வழங்கிறார். இந்த காலகட்டத்தில் தேவையான ஒவ்வொரு மக்களும் சிந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தைகள் அவை. சிறு வயதிலிருந்தே ஒரு துணிச்சல் மிக்கவர். எனக்கு தெரிஞ்சு காலேஜில் நாங்கள் இருக்கும்போது எல்லாருமே எங்கே எது நடந்தாலும் உடனே அவர் தான் முன்னாடி நின்று கேட்பார். அது நிர்வாக குறையாக இருந்தாலும் சரி, இல்லை கல்லூரி மாணவர்களுக்கு ஏதாவது குறையாக இருந்தாலும் சரி, அதுதான் முன்னாடி நின்று கேட்பார். அதே துணிச்சலும் அதே சமுதாயத்துக்காக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் இன்னும் அவர்களே நான் பார்ப்பதில் மிக்க பெருமை அடைகிறேன். அவர் இன்னும் இந்த பள்ளிக்கு தளாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தும், அது மட்டுமன்றி குத்துச்சண்டை சம்மேளனத்திலும் மிகச்சிறிய மிக சிறந்த செயலாளர் பொறுப்பையும் வகித்துக் கொண்டு சமூக ஆர்வலராகவும் இருந்து வருகிறார். எங்கெங்கெல்லாம் எப்போதெல்லாம் இந்த போதைக்கு எதிராக குரல்கள் கொடுக்கப்பட வேண்டுமோ, குற்றங்கள் நடக்கிறது, அப்போதெல்லாம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பர்டிகுலரா இந்த கிழக்கரை பகுதியில் முன்னேற்ற வேண்டும் என்ற ஆர்வமும், இங்கே இளைஞர்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆர்வமும் அவரிடையே இன்னும் மனதுக்குள் கடலிட்டுக் கொண்டிருக்கிறது நான் பார்க்கிறேன். அவர் சிறப்பாக இன்னும் இந்த சேவைகளை சிறந்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அவர் திரு இப்ராஹிம் அவர்களின் சகோதரர்கள் அவர்களையும், இந்த பள்ளிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், தாய் தந்தையர்கள் அனைவரும் இந்த 76வது குடியரசு தின விழாவில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இல்லாமல் அவருடைய வணக்கங்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாமெல்லாம் நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு குடியரசு தினமும் சுதந்திரமும் எதற்காக நாம் கொண்டாடுவோம் என்பதை நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமைப்பட்டுள்ளோம். எதற்காக நாம் இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த சுதந்திர தினத்தையும் ரிபப்ளிக் டேயும் தவறாமல் கடைபிடிக்கிறோம் என்று தெரியுமா? நம்ம நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரம் பல தியாகங்களையும் பல உயிர் சேதங்களையும் பிறகுதான் நாம் இந்த சுதந்திரத்தை அடைந்துள்ளோம். இதை அது கரண்ட்டுக்கு தொடர்ந்து செயல்படுறதுனால கொஞ்சம் இடைவெளி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுவும் அடிக்கடியும் இப்போ தாளாளர்களுடையவர்கள் பள்ளி குழந்தைகள் கற்பதில் இந்த மின்சாரமும் அடிக்கடி நமக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது. தடையற்ற மின்சாரத்திற்கும் அதற்கு என்ன நல்ல திட்டங்கள் வகுக்கவும் நல்ல ஆட்கள் இல்லாததால் இந்த மின்சாரம் தடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். அதுக்கு ஏற்றப்பால் வருகின்ற தலைமுறையிலாவது இதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நாம் இந்த சுதந்திர தினத்தை ஏன் ஒவ்வொருவரும் கொண்டாடி கொண்டிருக்கோம் என்ற கேள்வியை நாம் என்னுடைய தொடர்கிறேன். இங்கே இந்த நாடானது பல தியாகங்களையும் உயிர் சேதங்களையும் கண்ட பிறகுதான் நாம் இந்த சுதந்திரத்தை அடைந்துள்ளோம் என்பது அனைவரும் அறிந்தது. அதை ஒவ்வொரு தலைமுறையினரும் அதை கடைபிடிக்க வேண்டும். அந்த தியாகத்தை, அந்த உத்தமத்தை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினங்கள் கொண்டாடி கொண்டு வருகிறோம். பர்டிகுலரா இந்த குடியரசு தினம் என்பது
நம்ம இந்திய நாடு நம் சுய ஆட்சியாக நம்மை ஆளக்கூடிய அந்த அதிகாரத்துடன் வந்த தினத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பின்பற்ற வேண்டும் என்ற இந்த குடியரசு தினத்தையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? நமக்கு இன்னைக்கு ஜனவரி 26 நல்லா தெரியும். ஜனவரி 26 எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க? சுதந்திரம் கிடைச்சது 1947. எப்ப என்ன டேட்? ஆகஸ்ட் 15. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே கேளுங்க, பதில் சொல்லுங்க, அப்பதான் தெரியும். சுதந்திர தினம் வந்து நமக்கு ஆகஸ்ட் 15 1947 கிடைச்சது. ஆனா நம்ம வந்து இப்ப இந்த குடியரசு தினத்தை ஜனவரி 26 1950 நம்ம குடியரசு தினம் கிடைச்சது. ஜனவரி 26 ஏன் நம்ம கொண்டாடுறோம்? 24 கொண்டாடி இருக்கலாம், 23 கொண்டாடி இருக்கலாம், இல்ல 28 கொண்டாடலாம், பிப்ரவரி 10 கொண்டாடி இருக்கலாம். எதனால 26 வந்தது? யாருக்காவது தெரியுமா? இந்த ஜனவரி 26 ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் என்ற சுதந்திரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட நாள். அதாவது 1929ஆம் வருடம் இதே ஜனவரி 26ஆம் தேதி. அப்ப இந்த மாதிரி எல்லாம் நிறைய கட்சிகள்லாம் இல்லை, உடைஞ்சில்லை. சுதந்திரத்துக்காக மட்டும் நாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருந்தோம். அப்போ ஜாதி மதம் யாரும் பார்க்கல, எந்த பிரிவினையும் அப்ப கிடையாது. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் அதுதான் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை மிக தீவிரமாக எடுத்துக் கொண்டிருந்த காலம். அப்போ அந்த ஜனவரி 26ஆம் தேதி அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது சுதந்திர இந்தியான்ற பிரகடனத்தை அப்பதான் கொண்டு வந்தாங்க. ஜனவரி 26 1929. அந்த 29க்கு அப்புறம் அந்த போராட்டங்கள், பலிகள், தியாகங்களுக்கெல்லாம் அப்புறம் தான் நமக்கு வந்து ஆகஸ்ட் 15 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைத்த பிறகு நாம் இப்பொழுது எந்த அரசியலமைப்பை வந்து நாம் பின்பற்ற வேண்டும், எவ்வாறு நம்முடைய நாட்டினுடைய நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டும், எவ்வாறு பாராளுமன்றம் செயல்பட வேண்டும், சட்டசபை எவ்வாறு செயல்பட வேண்டும் எல்லாம் ஒரு கேள்விக்குறி எழுப்பப்பட்டது. ஏற்கனவே பள்ளி தாளார் அவர்கள் குறிப்பிட்டபடி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் அப்போதுதான் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. நமக்கு ஆகஸ்ட் 15 கிடைத்தது சுதந்திரம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1929ஆம் வருடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைமையில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் பல நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டங்களிலிருந்து எவையெல்லாம் நம் நாட்டிற்கு சரியாக பொருந்துமோ, எவையெல்லாம் அதிகமாக செல்ல வேண்டாம், இதை வந்து கூட்ட வேண்டுமோ என்பதெல்லாம் முடிவெடுத்து யோசித்து நவம்பர் 4ஆம் தேதி 1947 இந்திய அரசாங்கத்திற்கு தங்களுடைய தரவுகளையும் தங்களுடைய கருத்துருவையும் அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வழங்கினார்கள். 1947 அந்த நம்ம வந்து அந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஒரு தரவுகளை உருவாக்கியாச்சு. அந்த தரவுகளுக்கு மேல வாதங்கள் 2 வருஷமா அதுல வந்து விவாதங்கள் நடைபெற்று இதெல்லாம் எப்படி பொருந்தும் என்பதெல்லாம் ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் 1950 ஜனவரி 24ஆம் தேதி இந்திய அரசாங்கம் இதை தத்தெடுத்துக் கொண்டது. நான் 24 தான் சொல்றேன், 26க்கு வரல. 24ஆம் தேதி ஜனவரி 24 1950 நம்ம அந்த அரசியல் சட்டத்தை தத்தெடுத்துக்கிட்டோம். ஆனா ஏற்கனவே எப்போ பிரகடனம் பண்ணாங்க? அதே ஜனவரி 26 1929 சுதந்திர இந்தியாவுடைய பிரகடனமான அந்த தேதியை அரசாங்கம் ஜனவரி 26 1950ஆம் வருடம் இதுதான் குடியரசு தினம் என்பதை இந்திய அரசாங்கம் கொண்டு வந்தது. இதுதான் ஜனவரி 26 வந்த கதை. மக்கள், மாணவர்களே, நாம் எப்பொழுதும் நாம் வந்து ஏன் இப்போ ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்க, ஏதாவது ஒரு செயல் நடக்கிறது, அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, இல்லை ஒரு அரசியல் பிரமுகரோ இல்லை அரசாங்க பிரமுகரோ ஒரு செயலை செய்கிறார் என்றால், இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்றாங்கன்னா இது எதுக்காக நடக்கிறது, ஏன் நடக்கிறது, இதனால் பலன் என்ன, இது யார் யாருக்கெல்லாம் பலன் போய் சேருகிறது, எப்படி சேருகிறது, இது எல்லாம் சிந்திக்கக்கூடிய அந்த செயல்திறனை மாணவர்கள் இங்கே வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இப்போ வந்து ஜனவரி 26, 1950 என்னென்ன தேதியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணது வந்தாச்சு. அடுத்தது வந்து சுதந்திர தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது, குடியரசு தினம் எப்படி கொண்டாடப்படுகிறது. நீங்க பிளாக் ஹாய்ஸ்டிங் எல்லாம் கவனிச்சிங்களா? பிளாக் ஹாய்ஸ்டிங் எங்க இருந்தது? சுதந்திர தினத்தன்று நாம் எப்படி வந்து கொடியேற்றுகிறோம்? யாராவது ஒரு மாணவர் சொல்ல முடியுமா? சுதந்திர தினத்தன்று நாம் எவ்வாறு கொடியை ஏற்றுகிறோம்? சுதந்திர தினத்தன்று நாம் பார்த்தீங்கன்னா கொடி வந்து கம்பத்துக்கு கீழே கட்டியிருப்போம். கம்பத்துக்கு கீழே கட்டி கொடியை சுதந்திர தினமானது மாண்புமிகு பாரத பிரதமரால் யார் பிரதமராக அந்த வருடம் இருக்கிறாரோ அவரால் ஏற்றப்படும். அதே குடியரசு தினமானது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவங்க கொடி ஏற்றுவாங்க. இந்த கொடி ஏற்றுவதில் 2 வித்தியாசம் இருக்கு, நல்லா பாருங்க. சுதந்திர தினத்தன்று கொடி ஒன்று கம்பத்தின் கீழே கட்டி மேலே அதை ஏற்றி அங்கே பறக்கடப்படும். அது சுதந்திர தினத்தன்று செயல்படுவாங்க. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி இதெல்லாம் மாணவர்கள் வந்து நம் மனதுக்குள்ளே கேள்விகள் எழுப்பணும். சும்மா நம்ம எல்லாருமே எதை ஆசிரியர் சொன்னாலும் சரி, இல்லை யாரு தந்தை தாய்கள் சொன்னாலும் சரி, ஏதோ என்ன இருக்கிறது, அந்த உட்கருத்து என்ன, ஏன் இப்படி செய்ய சொல்கிறார்கள், என்ன நன்மை, யாருக்கு நன்மை, இதனால் ஏன் இப்ப இதை எதற்காக இப்படி செய்கிறோம், எதை பேஸ் பண்ணி செய்கிறோம், எந்த சட்டத்தை இது கூறியிருக்கிறது என்பதெல்லாம் நம்மளுக்குள்ளே நம்ம கேள்விகளை எழுப்பி அதற்கான பதிலை தேட வேண்டும். அதற்கான காலம்தான் இது. அப்பொழுதெல்லாம் தலைவர்கள் இருந்தார்கள். அவர்கள் சொன்ன டிக்கியில் சொன்ன வழியில் எல்லாம் நாம் அந்த காலத்து சுதந்திர இந்தியாவிற்கு முன்பு இளைஞர்கள் அந்த வழியை சென்றிருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் எல்லாம் வந்து நேர்மையாகவும் இந்தியாவில் சுதந்திரம் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள். அதில் ஒரு சுயநலம் கூட கிடையாது. ஆனால் இந்த காலகட்டம் அப்படியே மாறுபட்டது. எந்த தலைவர் பேசினாலும் சரி, எந்த அரசு சார்ந்த அதிகாரிகள் பேசினாலும் சரி, ஏன் இவ்வாறு செய்ய சொல்கிறார், எதற்கு என்ற கேள்விகளை அவ்வப்பொழுது நீங்கள் எழுத்து அதற்குண்டான வெளியை தேடிக்கொள்ள வேண்டும். நீங்களால் தேட முடியவில்லை என்றால் உங்களுக்கு யாராவது பெரியவர்கள் இருப்பார்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சுதந்திர தினத்தன்று கொடி வந்து கீழே கம்பத்தில் கட்டி மேலே ஏற்றி பறக்கடப்படும். அது சுதந்திர தினம். அது எதுக்காக அதை நாம் விசாரிக்கிறோம் என்றால், நம்மை அடக்கி ஆண்ட பிரிட்டிஷ் எதிர்களை எதிர்த்து நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக கொடி மேலே ஏற்றி பறக்கடப்படுகிறது. ஆனால் குடியரசு தினத்தன்று பார்த்தீங்கன்னா கொடி கம்பத்தின் மேலேயே கட்டப்படப்படுகிறது. அதை வடிக்கப்பட்ட கொடியை அதை எவ்வாறு திறந்து நாம் அதை வந்து காற்றில் பட்டொலி வீசி பறக்க செய்கிறோம் என்பது வந்து குடியரசு தினத்தை நாம் உணர்த்துகிறது. குடியரசு தினத்தில் வந்து நம்மால் வாழக்கூடிய ஒரு இந்தியாவை அரசியலமைப்பு சட்டத்தை வழிவகுத்து அதன்படி நாட்டை செலுத்தக்கூடிய அந்த நாளாக இந்த குடியரசு தினத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த 2 தினங்களுக்கு உள்ள வித்தியாசம் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வரோம், குடியரசு தினத்தை நிற்கிறோம், கொடி ஏற்றுறோம், சாக்லேட் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு போயிடுறோம், அப்படி இருக்கக்கூடாது. எதனால தெளிவா மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சொல்லக்கூடிய கடமையில் நான் இங்கே இருப்பதால் நான் அதை உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறேன். இது வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொடியானது எவ்வாறு அமைக்கப்படுகிறது, இதனுடைய பேசிக்கா, இதனுடைய எந்த சட்டப்படி, எந்த அறிவுரைப்படி கொடி மேலே வந்து இந்த கலர் இருக்கணும், கொடிக்கு நடுவே வெள்ளை கலர் இருக்க வேண்டும், கொடிக்கு கீழே பச்சை நிறம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் எதை சொல்கிறது, ஏன் நாம் வந்து எவ்வளவு அந்த கொடியுடைய சைஸுக்கும் அது எல்லாமே வந்து சட்டத்தில் வந்து கூறப்பட்டது. எல்லாமே வகுக்கப்பட்ட நெறிமுறைகளின் படிதான் ஒவ்வொரு விழாவும் கொண்டாடப்படுது என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். எந்த பேஸ்ல நம்ம செய்யறோம் சுருக்கமா சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த கொடியானது நமக்கு வந்து முதல்ல இந்தியா குடியரசு ஆனதுக்கு அப்புறம் எம்பலம்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆக்ட் 1950 எம்பலம்ஸ் அண்ட் நேம்ஸ் ஆக்ட் 1950 என்ற ஒரு சட்டமும், பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971 இந்த 2 சட்டங்களின் அடிப்படையிலே தான் இந்த கொடியானது கொடியையும் அந்த சூழலில் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்ற நடைமுறையில் உருவாக்கப்பட்டது. குடியரசு தினங்கள் அரசு அலுவலகங்கள் எப்படி கொண்டாட வேண்டும்,
தனியார்கள் எப்படி கொண்டாட வேண்டும், கொடியானது எப்படி இருக்க வேண்டும், அதற்கு என்ன மதிப்பு, அதை அவமதித்தால் என்ன தீர்மை ஏற்படும், எந்த சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதெல்லாம் இந்த 2 சட்டங்களிலே இருந்தது. ஆனால் தெளிவாக இல்லை. அதன் பிறகுதான் பிளாக் கோட் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. 2002ல வந்து இந்த 2 சட்டங்களையும் ரத்து செய்து 2002 ஒரே ரூல்ஸ் அண்ட் கோடை வந்து ஒரே ஆக்ட்ல கொண்டு வந்தாங்க. இது அதுக்குள்ள வந்து 3 பார்ட். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஃபிளாக் வந்து எப்படி இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும், எப்படி இருக்கணும், என்ன கலரு, என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கணும்ன்றதெல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழில்துறைகள், பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், பிரைவேட் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி வந்து கொடி இருக்கணும், கொடிக்கு என்ன மதிப்பு தரணும், அங்கே எவ்வாறு அதை கொட்டியிருக்க வேண்டும், கட்டியிருக்க வேண்டும் என்பதெல்லாம் அதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது இருக்கிறது அரசு நிறுவனங்கள், அரசு அதாவது பொலிட்டிக்கல் அரசியல் அமைப்பு. மூன்றாவது அவருடைய ஏஜென்சிஸ், இதிலெல்லாம் வந்து எவ்வாறு வந்து கொடிகள் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கூறப்பட்டு இந்த 3 பார்ட்டாக அந்த சட்டம் வந்து இயற்றப்பட்டது. அதனால தான் இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சினிமா தியேட்டரில் பாட்டு போட்டால் ஜனகன நம்ம தேசிய பாட்டை கேட்டு நாம் எழுந்து அதுக்கு வந்து மரியாதை தருகிறோம். அதுபோல எங்கே இந்த தேசிய கீதம் பாடினாலும் அது உடனுக்குடன் நாம் அட்டென்ஷன்ல நின்று அதற்குண்டான மரியாதையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் வந்து அந்த கோடிலே குறிப்பிடப்பட்டுள்ள முக்கியமான ஒரு அம்சங்கள். ஸோ இது வந்து இந்த கொடியரசு தினத்தில் நீங்கள் எல்லாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த எனக்கு ஒரு சிறிய கருத்துரையாக நான் உங்களுக்கு இதை நான் இங்கே சொல்லி காட்டியுள்ளேன். அதன் பிறகு மற்றொரு சப்ஜெக்டுக்கு வருவோம். இதுதான் நம்ம இப்போதைய நம்ம தாளாளர்கள் அடிக்கடி மென்ஷன் பண்ண மாதிரி, அதே மாதிரி இங்கே நான் இந்த பள்ளியில் நடந்த அனைத்து அந்த நிகழ்ச்சிகளையும் நான் வந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும்போது மனதுக்குள் தோன்றியது. இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிரமிட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரமிட் இருந்தது கீழே ஒரு மெத்தையிடப்பட்டு அதன் மீது மாணவர்கள் நின்று அதை பிரமிடுடைய அந்த செயலை செய்வார்கள் பாதுகாப்பிற்காக. பட் அது பார்த்தீங்கன்னா அந்த இளைஞர்கள், அந்த மாணவர்கள் கண்களிலே பயமே இல்லை. அதுதான் வந்து இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லியிருக்கோம், பழங்கால முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பயம் இல்லைப்பா. ஓகே, மேலே ஒரு பையன் ஏறுற கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடி ஹைட்ல அந்த பையன் ஏறி நின்று அங்கே சல்யூட் பண்றாரு. நாம வந்து அதை நிகழ்ச்சியா பார்க்கக்கூடாது. அதுல என்ன, அதுல வந்து கருத்து இருக்கிற, எதுக்காக பள்ளியிலே இந்த பிரமிடு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை ஏன் செய்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் மனதில் அந்த ஒரு தைரியத்தை உருவாக்குவதற்காகவும் எவ்வாறு கூட்டு முயற்சியாக ஒரு செயலை செய்தால் எவ்வாறு வெற்றி கிடைக்கும் என்பதையும் நாம் இங்கே உணர வேண்டும். அதுதான் அந்த சின்ன பையன் தான், இந்த 6th ஸ்டாண்டர்ட் தான் இருப்பார்னு நினைக்கிறேன் தம்பி. அதனால பயமே இல்லாம பண்ணார். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அந்த அந்த வடிவமைத்த அந்த பிடி ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இரண்டாவதாக பால் பேலன்சிங். அது பால் டேலன்ட் சொல்ல முடியாது, இட் இஸ் கால்ட் பால் பேலன்சிங் சொல்லலாம். அந்த பால் பேலன்சிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா இருந்தது. இந்த ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவங்களாம் ரொம்ப அருமையா செஞ்சாரு. அதுல குறிப்பிட்டு ஒரு தம்பி எல்லாரும் கூட கொஞ்சம் கை அந்த பால் நசுக்கிச்சு. ஆனா அவரு கரெக்டா பாட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் யாருமே கவனிக்கல. அவருடைய கான்சன்ட்ரேஷன் பூரா அந்த 2 பால்ல தான் இருந்தது. நான் நினைச்ச சிங்கிள் பால்ல செஞ்சுட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா டபுள் பால் கைக்கு வந்த பிறகு அவருடைய அந்த கோஆர்டினேஷன், அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த பாடி அந்த பந்துக்கு அந்த மாதிரி வளைத்து ரொம்ப அழகா பண்ணாரு அந்த தம்பி. நான் கேட்டேன், எனக்கு பர்டிகுலரா அந்த டீமே எல்லாமே நல்லா பண்ணாங்க. அவர்களுக்கும் என்னுடைய ரொம்ப பாராட்டுகள். இதுதான் லைஃப் பேலன்சிங். பால் பேலன்சிங்ன்றது என்னது? நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு ஒரு இடத்துல அடிச்சா பால் மேலே ரொம்ப எழும்போம், ஒரு இடத்துல அடிச்சா பால் கீழே கொஞ்சம் கம்மியா எழும்போம், சில இடத்துல கைகள் மாறி பால் போக சான்சஸ் இருக்கும். அதை எப்படி நம்ம கைக்குள்ள கொண்டு வர்றது, இதெல்லாம் தான், இதெல்லாம் வாழ்க்கையினுடைய
பேலன்ஸையும் தத்துவத்தையும் நமக்கு உணர்த்துகிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிய வேண்டும். அவ்வளவுதான் வாழ்க்கை. எங்கே நமக்கு வந்து கூடுதல் முயற்சி தேவையோ அங்கே கூடுதல் முயற்சி இட வேண்டும். எங்கே நமக்கு அங்கே கவனமாக நடக்க வேண்டும் அங்கே கவனமாக நடக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சிகள் நமக்கு உணர்த்துகின்றது. அது இல்லாம இந்த குடியரசு தினத்தை பற்றி பேசிய மாணவிகள் மிக அருமையாக பேசினார்கள். அப்படியே இங்க வந்து எனக்கு ஒரு 1000 வாலா பட்டாசு வெடிக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு பட பேசினாங்க. எல்லாம் ஒரு பயமே இல்லை அந்த மைக்ல. எங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் மைக்ல எல்லாம் பேச்சே வராது. ஒரு சில பேர் இருப்பீங்க என்ன இருக்கும். பட் ஆனா அந்த ஒரு பயமே இல்லை. அந்த மாணவிகள் வந்து அவ்வளவு தெளிவா அவங்க சொல்லி சித்தி ருப்பையா அண்ட் தீனுல் மஃப்லா அண்ட் ஃபாத்திமா எல்லாருமே நல்லா பேசினாங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரிதான் இந்த பேச்சு அந்த பாராளுமன்றத்தில் கேட்கணும். இங்க பள்ளியில் ஒழிக்கின்ற இந்த குரல்கள் வந்து நம்ம சட்டசபையில் கேட்கணும். இங்கே ஒழிக்கின்ற இந்த குரல் வந்து நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தில் கேட்க வேண்டும். மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கேட்க வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த குரல்கள் ஒழிக்க வேண்டும். இதுதான் எல்லாம் அவருடைய என்னுடைய நண்பர் அவர்களுக்கு வாலிய அந்த சமூக ஆர்வலாக இருந்து கொண்டும் இங்கே இந்த கீழக்கரையை உள்ள மக்களுக்காக நல்ல நன்மைகள் செய்ய வேண்டும் என்று தோடு கொண்டு அவருடைய ஆசையும் இதுவாக இருக்கும் என்பதை நான் நினைக்கிறேன். அதனால இதற்காக ஆசிரியர்கள் தாய் தந்தையர்கள் எல்லாம் பலமாக உழைக்க வேண்டும். நிறைய சில தியாகங்கள் செய்யக்கூடிய நேரங்கள் தான் இது. நம்ம சாதாரண மனசுல நினைச்சு நான் கலெக்டர் ஆகிடலாம், நான் IPS ஆகிடலாம், இல்லை நான் ஒரு அரசியல்லையோ முக்கியமா ஒரு பொறுப்புல வந்துடலாம் சும்மா மனசில் நினைத்தால் மட்டும் போதாது. அதற்கான செயல்பாடுகள் தேவை, சிந்தனை திறன் தேவை. எவ்வளவு வழியிலே நாம் இதை வந்து நாம் அறிய போகிறோம் என்பது தேவை. நம்ம சொன்ன மாதிரி நாம் என்ன நினைக்கிறோம்னா எங்க பசங்க தாய் தந்தையர்களுக்கு வந்து இதுல பெரிய ஒரு கடமை இருக்கிறது. அதை அவர்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றால் போல் நிச்சயமாக உணர வேண்டும். பல சவால்கள் காத்திருக்கின்றன. தாய் தந்தையர்கள் நம் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்கின்றன, படிக்கின்றன, ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாரு, இல்ல செகண்ட் மார்க் எடுக்கிறாரு, இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்றாரு, போதும் அவ்வளவுதான் தம்பி காலில் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டா போதும், நம்ம பையன் படிச்சா போதும். இல்லை படிக்கலைன்னா நம்ம பையன் நம்மளுடைய வியாபாரத்தை பார்த்துக்குவோம். இல்லை அவருக்கு வந்து துபாயில் ஆல்ரெடி சொல்லி வச்சுட்டேன், அவர் ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கும். ஆனா வந்து இப்ப ஆல்ரெடி நம்ம இதுக்காக வருத்தப்பட்டு ஏற்கனவே ஒரு சட்டத்தை கொண்டு அரசியல் பேசக்கூடாது. ஏற்கனவே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதெல்லாம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கும் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆங்காங்கே அஜிடேஷன்களும் போராட்டங்களும் எல்லாம் எடுத்து ஓரளவுக்கு அமைதியான திருப்பி விழுந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நம்ம வீடு வரைக்கும் நம்ம பார்த்துட்டா போதும் தம்பி, நமக்கு எதுக்கு தம்பி அதெல்லாம் வெளியே அப்படின்னு நீங்க தாய்மார்கள் நினைச்சுக்கின்றோம். அதெல்லாம் வருத்தப்படக்கூடிய காலங்கள் ஒரு காலத்தில் என்ன இதே காலத்தில் பார்த்து விட்டோம், பார்ப்போம். ஏன்னா வாழ்க்கையே வந்து ஒரு போராட்டம் என்பது நமது மார்க்க கல்வியிலையும் உண்டு. போராட்டத்தை ஜெயிப்பதுதான் நமக்கு அந்த வாழ்க்கையை எவ்வாறு நம்ம கிடைக்கிறோமோ, எவ்வாறு போராட்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையை ஜெயிக்கணுமோ அப்பொழுதுதான் அதற்கான நன்மைகளும் தீமைகளும் ஆகியத்தில் நமக்கு கிடைக்கும் என்பது நமது புனித குர்ஆனுடைய வார்த்தைகளை புரிந்திருக்கிறது. தாய் தந்தையை தயவு செய்து நான் எல்லாருமே நான் கம்பல் பண்ணல, எல்லாம் பொது வாழ்க்கையில பசங்களை கொண்டு வந்து நீங்களா கம்பல் பண்ணி போஸ்ட் பண்ணல. பசங்களுக்கு என்ன பிடிக்கிறது, என்ன அவர்கள் ஈடுபாட்டுடன் படிக்கிறார்கள், என்ன அவர்கள் செயல்களில் என்ன ஈடுபாடு தெரிகிறது, எதை எவ்வாறு அவர்கள் வந்து அறிய வேண்டும் நினைக்கிறார்கள், என்னவாறு நினைக்கிறார்கள் என்பதை அவர்கள் போக்கிலேயே விட்டு அவர்களுக்கு எது சரியாக இருக்கிறதோ அந்த போக்கில் அவரை வளர்க்க வேண்டும். சிலவர்கள் மருத்துவர்களாக விரும்புவார்கள், சிலவர்கள் மற்ற மேல படிப்புக்கு சிலர்கள் விரும்புவார்கள். சில ஒரு 100% பார்த்தீங்கன்னா ஒரு 20% பொது வாழ்க்கையில் வருகிற எண்ணங்கள் இருக்கும். பொது ஆட்சி அதிகாரத்தில் வந்து உட்கார வேண்டிய எண்ணங்கள் இருக்கும். சொன்ன மாதிரி
என்னை குறிக்கோள் காட்டி தாளாளர் அவர்கள் பேசினார்கள். நாம் சிறு வயதிலிருந்து நாம் எதை அடைய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இந்த நம்ம அந்த பசி வந்தா ஒரு ஃபீலிங் தெரியுமா? பசி வந்தா நம்ம வயதில் எப்படி இருக்கும்? குறுன்னு ஃபீலிங் இருக்கும். அந்த பசி நம்மளுடைய குறிக்கோள் அடையிறதுக்கான அந்த எண்ணம், அந்த பசி மாதிரி நமக்கு வரும். அந்த வயதில் அந்த கடல் எந்திட்டே இருக்கும். அடையவே கூடாது. நம்ம குறிக்கோள் அடையிற வரைக்கும் அந்த கடல் அடையக்கூடாது. அதை மாணவர்கள் மனதிலே உட்வாங்கிக் கொண்டு அந்த குறிக்கோளை நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டும். அதை அவர்கள் அடைய என்ன தேவை, அவர்களுக்கு என்னவாறு உதவிகள் நம்மால் செய்ய முடியும் என்பதை பெற்றோர்கள் உணர்ந்து அவர்களை வழிநடத்த வேண்டும். நாம் நமது வீட்டோடு நாம் இப்பொழுது பசங்களை வைத்துக் கொண்டோம் என்றால் நம் சுதந்திரக்காக பாடுபட்டவர்களை யோசித்து பாருங்கள். அண்ணல் உத்தமர் மகாத்மா காந்தி அவர்கள், பண்டித ஜவஹர்லால் நேரு, அதே மாதிரி படிப்பது வீரபாண்டிய கட்டபொம்மன் எல்லாம் சொன்னார்கள். மருத்துவ சகோதரர்கள், நமது முகமது அலி ஜின்னா அவர்கள், இவர்களெல்லாம் தாய் தந்தையர்கள் வீட்டுக்குள்ளே இவர்களை பதுக்கி வைத்துக் கொண்டு நான் என் பையன் பொதுவாக வரக்கூடாதுன்னு இன்னைக்கு நம்ம சுதந்திரம் வாங்கியிருப்போமா? அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய குறிக்கோள்கள் என்ன என்று தாய் தந்தையர்கள் முதலில் அவர்கள் உணர்ந்து அதற்குண்டான வழிகளை அவர்களை அடைய நாம் உதவி செய்ய வேண்டும். இந்த அரசியல் அமைப்பிலும் அதே போல் அரசு அலுவலகங்களிலும் நமது மாணவர்களின் இளம் மாணவர்களுடைய பங்கேற்பு இருக்க வேண்டும். ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நேர்மையான உண்மையான நபர்களை வைத்துத்தான் நல்ல ஒரு நிர்வாகம் கிடைக்கும். அது நம்மிடையே இப்போ நம்ம பர்டிகுலரா பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு பயப்படுவோர் யாராக இருந்தாலும் இந்த நிச்சயமாக ஒரு நல்ல மனதுடனும் நல்ல ஆர்வத்துடனும் உண்மையாகவும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் நிச்சயமாக தன்னுடைய கடமைகளை செய்வார்கள். அப்போது நிர்வாகம் சீரும் சிறப்புமாக அமையும். அந்த சீரும் சிறப்பு மக்களும் ஆட்சிகளில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பார்கள். எல்லாருக்குமே நன்மைகள். அதனால அந்த மாணவர்களை தாய் தந்தையர்கள் அவர்களை உங்கள் உணர்வறிந்து குறிப்பறிந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்பதை நான் இங்கே இந்த காலகட்டத்தில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே மட்டும் அந்த நம்மிடையே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொன்னாங்க, குடியரசு முறையில் அந்த மாணவிகள் நன்றாக எடுத்திருக்கிறார். நம்மிடையே 2 நோய்கள் சமுதாயத்தில் ஆழமாக பங்கு இருக்கிறது. அவர்கள் நேரடியாக சொன்னார்கள், நான் மறைமுகமாக சொல்கிறேன். 2 நோய்கள் என்னது? கரோனா நினைக்கிறீங்களா? கொரோனா வேக்சின் போட்டா போயிடுச்சு. ஆனா இந்த நோய்க்கு வேக்சின்லாம் கிடையாது. இது வேக்சின் போடல, தன்னை தானே ஒருவர் கட்டுப்படுத்திக் கொண்டு அதிலிருந்து மீண்டால் தான் இந்த நோயை கட்டுப்படுது. என்ன நோய் அது? 2 நோய்கள் என்னென்னது? யாராவது சொல்லுங்க. பேரண்ட்ஸ்னால பரவாயில்ல. 2 நோய். ஒன்று இந்த செல்போன், 2வது போதை. இந்த 2 நோய் எப்படி திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது என்று அந்த காலத்துல பாடின மாதிரி நம்மளா நினைச்சு இதை விட்டு அகன்றாலே தவிர இது நம்மை விடாது. எதற்கு தேவை, எவ்வளவு தேவை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றார் போல் அந்த கைபேசியில் நேரத்தை செலவிட வேண்டும், இன்டர்நெட்டில் நேரத்தை செலவிட வேண்டும். எதற்கு தேவையோ அதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். அதை விட்டுவிட்டு நம்மளுடைய குறிக்கோள்கள் ஒன்று இருக்க கைபேசியில் அமர்ந்து கொண்டு நேரத்தை செலவழித்து பிறகு குறிக்கோள் வயதும் உடம்பும் போய்விட்ட பிறகு அதை பற்றி யோசித்து பிரயோஜனம் இல்லை. அதனால் மாணவ மாணவிகள் அதை உணர்ந்து அப்பாவெல்லாம் சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் கஷ்டமா இருக்கும், செல்போனை பார்க்காதரா கொடுக்காதரா அப்படின்னு. ஆனா சில வீட்டில் நானும் பார்க்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா அங்க நம்ம பசங்க செல்போன், நம்ம பையன் நம்மளை தொல்லை பண்ணக்கூடாதுக்கா செல்போனை கொடுத்துருது. அது பசங்க பாத்தீங்கன்னா
6 மாசம் கூட இல்லை அந்த குழந்தை. 6 மாசம் குழந்தை கையில எல்லாம் செல்போனை பார்க்க வேண்டியிருக்காங்க சூழ்நிலை. அது ஒரு பாட்டை போடுறதா அந்த குழந்தை எல்லாமே கற்றுக்குது ஃபாஸ்டா. அது மேல இருக்க வீடியோஸ்ல இருந்து அந்த யூடியூப் வீடியோஸ்ல இருந்து அப்படியே அது பாட்டு கற்றுக்கிட்டு நிறைய வீடியோஸ்லாம் வந்துச்சு இல்லையா இப்ப. அதெல்லாம் நெட் வரை இப்போ 5Gல இருந்து இப்போ 6G போகிறோம். நல்ல ஃபாஸ்ட். அப்படியே குழந்தைகள் அதுலேயே அவங்க நம்ம சொல்லக்கூடாது சரி. இந்த காலகட்டத்தில் தாய்மார்கள் அந்த மாதிரி நான் சில பேர் நம்ம எல்லாரும் நான் சொல்லலை. அது இல்லாம நம்ம சொல்ல பண்ணக்கூடாது. டிவி சீரியல்ல வந்து முக்கியமான நாடகம் போது என்னம்மா நீ செல்போனை வச்சுக்கிற கையில கொடுத்துட்டு டிவி சீரியல்ல போய் உட்காந்துருது. இது எல்லாமே நடக்குது. எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் சில பேருடைய முகத்துல நான் பாக்குறேன். இதெல்லாம் வந்து நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க நம்மளா வந்து அந்த மாணவ மாணவிகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து விடுவோம். நம்மை பார்த்துதான் இப்ப நான் வந்து இங்க யூனிஃபார்ம் போட்டு ஏன் நிக்கிறீங்க? ஒரு காவல்துறை கண்காணிப்பதாக என்னை ஏன் திருப்பாளைய அழைத்தவர்கள்? இது போல மாணவர்கள் இங்கே ஆக வேண்டும், இந்த அரசு வர வேண்டும் என்ற அந்த உணர்வை கொண்டு வரத்தான் இங்கே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதுபோலதான் நம்ம ஒவ்வொரு தாய் தந்தையரும் நீங்கள் எவ்வாறு உங்கள் வீடுகளில் எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் அதை பார்த்துதான் உங்களுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள். அதனுடைய உணர்ச்சி பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய இருக்கு. அதனால் இதை மனதில் கொண்டு கடமைகளை உணர்ந்து நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், நட்பாதையிலே செலுத்த வேண்டும் என்பதை நான் இங்கே கேட்டுக்கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மூன்றாவதாக கல்லூரி நம்முடைய பள்ளி கல்வி ஆசிரியர் பெருமக்களுக்காக என்னுடைய ஒரு சிறந்த என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் பல கல்விக்கூடங்களில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டுள்ளேன். அவ்வாறு கலந்து கொண்டதிலிருந்தும் பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளிடம் கேட்கப்பட்ட சில ஃபீட்பேக்ஸ் அதை வச்சு நான் வந்து சில ஒரு தகவலை சொல்ல இங்கே கூறுகிறேன். என்னன்னா இப்போ இல்லை காரணம் எல்லாம் இப்போ நம்ம பாடங்கள்லாம் நடத்திடுறோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாடங்களை அந்த தேர்வு வர்றதுக்கு முன்னாடி நடத்தி முடிக்கிறோம். ஆனால் அந்த பாடம் எல்லாமே நடத்துகிறோம். ஆனால் பாடத்துக்கு உண்டான அந்த சூரிய ரசனையை நாம் குழந்தைகளுக்கு தர மறந்து போகிறோம். ஒரு பாடம் நடந்துட்டு இப்போ எனக்கு நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. என்னுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் எங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது ஒரு போயம் SSLC நான் சொல்றேன். நான் ஒரு அந்த போய் சாலமன் கிராண்டி போனான் பண்ணி எல்லாம் அந்த போயம் இருக்கும். அந்த போயம் கிட்ட ஒரு வாரமா இருக்கும். அந்த ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அந்த கருத்துருவை அந்த மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரை, ஒவ்வொரு மாணவனும் புரிந்து கொள்ளும் வரை அந்த பாட்டு எடுக்கும். ஒவ்வொரு பாடமும் பாரதியார் பாடமும் சரி, எந்த வரலாறு ஆசிரியர் பாடம் வந்தாலும் சரி, இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. பொங்குதேர் வாழ்க்கை எங்களை துப்பி காமம் செப்பாது கண்டது முடிவான் அப்ப சொல்லி படிச்சது இப்ப ஞாபகம் இல்லை. அந்த வார்த்தைகள் 4 வரை ஞாபகம் இருக்கு. அது கூட திருவிளையாடல் வசனம் பார்த்துருப்பீங்க, திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுல வந்து இந்த நாகேஷ்கும் சிவாஜிக்கும் ஒரு வசனமும் ஒரு கேள்வி கலைஞர் வரும். அப்போ அந்த பாட்டு வரும். அப்போ நக்கீரருக்கு இந்த பாட்டுக்கு கூட பணம் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புவார். அந்த பாட்டில் என்ன மீனிங் இருக்குன்றது அப்போ எடுத்துட்டு இன்னும் எனக்கு வந்து மனசுல பதிஞ்சு. அது மாதிரி நிறைய வரலாற்று பாடங்கள் நிறைய நம்ம வந்து ஒன்றும் இல்லை. என்னுடைய மகனே இப்போ வந்து 7வது படித்து வருகிறார். நான் அங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போகும்போது நான் பேசுவேன். நீங்க வந்து தமிழில் இப்போ நான் வந்து நம் மகன் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சிறந்தமாக பேச வேண்டும், பிரெஞ்சில் பேச வேண்டும் என்பதெல்லாம் நாம் நினைக்கிறோம். அதில் நமக்கு வந்து தமிழ் வந்து நம்மளுடைய மாணவ மாணவிகளுக்கு வந்து இப்போ அந்த ஆங்கில மோகத்தை அடிப்படும் தமிழ் கொஞ்சம் மங்களாகி அதில் வந்து தமிழிலே அவர்களுக்கு நாம் பொருளுக்கு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அதனால் நம்ம ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மக்களிடையே நம்ம மாணவ மாணவர்களிடையே நல்ல ஒரு புரிதலுக்கான ஒரு பாடத்தை எடுத்து அவர்களை நல்ல அந்த ஒவ்வொரு பாடத்தினுடைய கருத்துக்களை அவர்களை கொண்டு சேர்த்தாலே அது அவர்கள் காலம் வரை ஞாபகம் வைக்கக்கூடிய அந்த அவர்களுக்கு அந்த அமைப்பு அமையும். எப்பொழுது ஞாபகப்படுத்தினாலும் உடனே ஞாபகம் வரும். நன்கு அவர்களுடைய தேர்வுகளை பார்த்தீங்கன்னா நல்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்து அதிக வளர்ச்சிகள் உண்டாவதற்கான வழிகளாக இதனால் அமையக்கூடும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனவே அதிக
நேரம் ஆகிவிட்டது நினைக்கிறேன். என்னுடைய இந்த நிகழ்ச்சியை என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வைத்த இந்த பள்ளி தாளாளர் திரு எனது அருமை நண்பர் அவர்கள் இருப்பவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்த அனைத்து பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நன்கு புரிதலுடன் நன்கு சிந்தனை தரத்தை வளர்த்துக் கொண்டு வாழ்க்கையில் மேம்படுங்கள். அதிகார வர்க்கத்திலே நீங்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Encourage us to be responsible citizens of this great nation. சார் மிக அழகாக பாடம் எடுத்தாங்க. அவருடைய இயல்பே அப்படித்தான். போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தோன்னா எல்லா போலீஸ்காரங்களையும் உட்காந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய நிகழ்ச்சி இருக்கிறது அவருக்கு தெரியாது, அதனால இங்கே நிறைய பாடங்கள் எடுத்தாங்க. இறுதியாக ஒரு விஷயம் சொன்னாங்க, திருடெல்லாம் பார்த்து திருடுக்கிறீங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ நல்ல அருமையான தகவல்கள், நிறைய விஷயங்கள் சொன்ன டிஎஸ்பி அவர்களுக்கு நன்றி. இப்போ ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்கும். ஓட் ஆஃப் தேங்க்ஸ்க்கு அப்புறம் இந்த சிறு குழந்தைகளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம்ஸ், கல்ச்சுரல் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ப்ரைஸஸ் கொடுப்போம். அது வரைக்கும் பெற்றோர்கள் எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து அமர்ந்து நிகழ்ச்சியில் கட்டளிச்சுக்கும்படி கேட்டுக்கிறேன். நன்றி. Vote of thanks. Assalamu alaikum wa rahmatullahi to one and all gathered here. On this special occasion, it is my honor and privilege to deliver the vote of thanks. First and foremost, I express my heartfelt gratitude to our honorable chief guest, Mr. A. Mohammed Nizar, Deputy Superintendent of Police, for taking the time to grace us with your presence. Your words have truly inspired us. Thank you, sir. I extend my deepest gratitude to our esteemed correspondent, sir. Your guidance, visionary and unwavering support, which have made today's event impactful. Thank you, sir, to our beloved principal, vice principals, headmaster, headmistress, teaching and non-teaching staff. Thank you all for your meticulous planning, hard work and commitment to excellence. A big thank you to all the participants who put in immense efforts to deliver a vibrant performance. A sincere thanks to the members of Karimi Abhiruddhi Kulu and South Street Jamaat. Last but not the least, to all the attendees, students and our valuable guests, thank you for being with us in this celebration. As we conclude our event, we may continue to work together to build an India that holds the values of our leaders. Once again, thank you all. Jai Hind. Thank you. vote of thanks. அதுக்கு முன்னாடி காலையில் கிராத் ஓதின மாணவர் ஃபௌசுல் ஹசன், அதே போன்ற வெல்கம் ஸ்பீச் வரவேற்புரையாற்றிய ஐஷா ஃபரா, இந்த மாதிரி ரிப்பப்ளிக் டே உரையாற்றிய இஸ்லாமியா துவக்கப்பள்ளி மாணவி சித்தி ருக்கையா, இஸ்லாமியா உயர்நிலைப்பள்ளி மாணவி தீனுன் மௌசுலா, இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஃபாத்திமா சுனா மாணவியையும், இந்த நிகழ்ச்சிகளை அருமையாக தொகுத்து வழங்க கொண்டிருக்கும் எங்களது இஸ்லாமியா பள்ளி மாணவிகள் ஐஷா ரவுதா, ஷாஹிதா ஐஷா, அவர்களை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியை நௌஷாத் பேகம் அவர்கள் மற்றும் இந்த பல நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள், ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது மழலைகளுக்கான பரிசளிப்பு விழா, அதனைத் தொடர்ந்து